ஒரு கம்யூனிட்டியா பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க, பெண்களுக்கு இன்னும் சம உரிமை வழங்கப்படல, அதுக்காக தான் நிறைய சட்டங்கள் கொண்டுப்படுது. அதனால பெண்கள் மீது நிறைய விஷயங்கள் இங்க திணிக்கப்படுது. பெண்களை வந்து ரொம்ப கேஷுவலா முடியுது, பெண்கள் எல்லாரும் போட்டு அடிக்க முடியுதுன்னு இங்க வந்து காமனா சொசைட்டில ஒரு இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூவை உள்வாங்கிக்கிட்டு இந்த ஷோவை பார்த்து நீ ரெஸ்பான்சிபிளா நீ பேசுவன்னா பேசு, ஆனால் தயவு செஞ்சு பேசாதீங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் டாம். ஃபர்தரா ஷோவை பத்தி பேச எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் ப்ராப்பரா அதை நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ பிகே. எஸ், ஐ திங்க் இட்ஸ் மாதவிக்கு அப்புறமேட்டு. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க மாதவி. யா டாம், நான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இங்கே வந்து நிறையா பேர் இங்கே 258 லிசனர்ஸ் இருக்கனால ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஐட்ரேட் ஒன் பாயிண்ட் இங்கே. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேட் டச் அண்ட் அன்வான்ட் டச். பேட் டச்சுங்கிறது வந்து இன்அப்ரோப்ரியேட் பிளேசஸில் டச் பண்ணுறதுக்கு பேர் பேட் டச். அன்வான்ட் டச் அப்படிங்கிறது வந்து என்னோட கன்சென்ட் இல்லாமல் வித்தவுட் அ பர்சன் கன்சென்ட் நான் இப்போ டச் பண்ணேன்னா தட் இஸ் அன் அன்வான்ட் டச். ஆர் இஃப் ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள்னா தட் இஸ் அன் அன்வான்ட் டச். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இன்க்ளூடிங் த ரிவ்யூவர்ஸ் ஐ கேன் சி எவ்ரி ஒன் வாஸ் சேயிங் லைக் பேட் டச் பேட் டச் பேட் டச். அந்த பொண்ணு அப்படி பேட் டச்ன்ற வேர்டை யூஸ் பண்ணவே இல்லை. ஷீ மென்ஷன்ட் ஆஸ் அன் அன்வான்ட் டச். செகண்ட் திங் வந்து ஹார்னி எழுதுந்து அந்த பையன் எழுதியிருப்பான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவ ஷி வாஸ் ட்ரைங் டு டிஸ்ட்ராக்ட் ஹிம். அவள் பார்த்து நேரில் பார்த்து கூட அவன்கிட்ட பேசியிருக்க மாட்டா. அவள் அங்கே பார்க்குற மாதிரி இங்கே பார்க்குற மாதிரி அப்படி தான் பேசிப்பா. அந்த சீன்ஸை விட்டுட்டாங்க, அவன் பேசுனதை விட்டுட்டாங்க. அதையும் மென்ஷன் பண்ணுறேன், நான் திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணுறேன் அந்த சீனில் என்ன நடந்ததுன்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த ஜெயில் சீன்லேயும் பார்த்தீங்கன்னா அவள் கையை தட்டி விட்டுருப்பா. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு அவ எப்படி ஃபீல் பண்றா அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியாது. அந்த பர்சன் என்ன கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னு அந்த பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுங்கிறது வந்து இவன் பண்ணியிருக்கவே மாட்டானே அப்படின்னு நீங்க கொடுக்கறது, ஏன் அந்த பொண்ணு பண்ணல, அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்றதையும் யோசிக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு 2 சீன் நீங்க நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணா ஒரு 2 பிளேஸ் அவ சொல்லியிருப்பா, என்னாலையும் இங்க நிறைய விஷயத்த ஓப்பனா சொல்ல முடியும், ஆனா நான் இங்க சொல்ல விரும்பல, அதை வெளியில போய் சொல்லலாம். ஸ்டில் ஷீ இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் ஹிம். அவன் நினைச்சிருந்தா இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லலாம், ஆனா அவ அதை சொல்ல விரும்பல. அதை 2 இடத்துல திருப்பி மென்ஷன் பண்ணிருப்பா. அப்படின்னா சம்திங் ஷீ ஃபெல்ட் அன்கம்ஃபர்டபுள். ஸோ தட் இஸ் ட்ரூ தான், அதை வந்து டினை பண்ணவே முடியாது. ரெண்டாவது நான் இன்னொன்று விஷயம் என்ன பார்க்குறேன்னா, இந்த கேமை விட்டுறங்க, இவன் அவளுக்கு கேம் யூஸ் பண்ணுறான், அவள் இவளுக்கு கேம் யூஸ் பண்ணுறான்னு தாண்டி நான் ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணேன்னா, சேரிட்டி உதைக்கிறது, இல்லை அவகிட்ட போய் சார்ஜ் பண்ணி த்ரெட்டன் பண்ணி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன் வந்து அந்த ட்ரூத்தை வந்து சைலன்ஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசு, நீ என்ன பண்ணிடுவ, இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் அந்த பொண்ணு சொல்ல வந்ததையும் சொல்ல விடாம பண்ணி அவளை கடைசியில அவளையே வந்து விக்டிமைஸ் பண்ணி அவன் மேலேயே பிளேமை திருப்பி அவளை கடைசியில் அக்செப்டும் பண்ண வச்சுட்டான். அவன் மேல தப்பே இல்லை, இவ தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அதையும் அவன் வந்து வின் பண்ண மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சொசைட்டியாவே ஒரு பர்சன்ஸ் அப்போ நான் வந்து ஃபீல் பண்ணுறது நான் சொல்லவே முடியல வெளியில. அப்போ ஆப்போசிட் பர்சன் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவான், அப்போ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா அவங்க வந்து ட்ரூத்தை வந்து சைலன்ஸ் பண்ணுறாங்க, வாய்ஸ் அவுட் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஒன்லி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன் இருந்தும் அவனால் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண முடியல. மேபி அவளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பர்சன்ஸை மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். அவளுக்கு அந்த டைமில் என்ன ரியாக்ட் பண்ணணுன்னே தெரில. அங்கேருந்து நான் எப்படியாவது இந்த இந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வெளியில் போய் உட்காந்துருப்பா. ஸோ இவன் வந்து பேசிக்கலி த்ரெட்டன் பண்ணி ட்ரூத்தை வந்து சைலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதுதான் நான் பார்க்குறேன். இது வந்து நிறையா பொண்ணுங்களுக்குமே சொசைட்டிலேயே இது மாதிரி தான் நடக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஹானஸ்டாக ட்ரூத் வெளியில் வரும்போது ஆப்போசிட் பர்சன்ஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணி உங்களை வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அதை தான் இவன் இங்கே ட்ரை பண்ணியிருக்கான். ஹீ இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ 24 ஹார்ஸ் அப்புறம் இன்னும் சொல்லியிருப்பான் திருப்பி உன் பேரண்ட்ஸ் ஏன் 24 ஹார்ஸ் வராங்க,
எனக்கு புரியல. அது வந்து ஆதிரி குடுத்தது தான் இல்லையா? 3 ஹவர்ஸா இருந்தா என்ன? 24 ஹவர்ஸா இருந்தா என்ன? இந்த பெர்சன் அவங்க அம்மா வந்தா வரதான் போறாங்க. அவ பேச தான் போறா. உனக்கு என்ன பிரச்சனை அதுல? எனக்கு அது புரியல. அவன் வந்து அவள வந்து இந்த விஷயத்த ப்ளேம் பண்றதே வந்து ஒரு இல்லாஜிக்கலா நான் பார்க்குறேன். பிகாஸ் அவ சூஸ் பண்ணது கிடையாது. அவ விஷ் பண்ணா. பட் அதான் குடுத்தது வந்து ஆதிரி குடுத்துட்டு போனா. இதுதான் சொல்லணும்னு நினைச்சுட்டான். தேங்க் யூ. தேங்க் யூ மாதவி. எஸ், ஐ திங்க் இட்ஸ் டொனால்ட் டக்ன்னு நெனைக்கிறேன். டொனால்ட் டக், சந்தியா. சந்தியா ஃபர்ஸ்ட் வந்தீங்களா? டொனால்ட் டக் வந்தீங்களா? ஃபர்ஸ்ட் சந்தியா தான் வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். பேசுங்க சந்தியா. ஹலோ டாம், நான் கூட ஒரு நிமிஷம் டொனால்ட் டக் சந்தியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு நினச்சேன். இல்ல, இல்லங்க. சந்தியா தான். சொல்லுங்க, ஓகே. சொல்லுங்க. ஆக்சுவலி விஜேஎஸ் பற்றி பேசும்போதே வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, விஜேஎஸ் வந்து மக்கள் செல்வன் இல்லை, விஜய் டிவி செல்வனாக மாறிட்டாரு. பிக் பாஸ் வந்துட்டு அவரும் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு டாம். அதையும் எக்ஸ்போஸ் பண்ணது நம்ம பார்வதி தான். எனக்கு வந்து இன்னைக்கு ரியலி ஹெட்டேக்கே வந்துருச்சு எங்கள் கான்வர்சேஷன் பார்த்து. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் அப்பா முடியல. கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங் 24 ஹவர் ஐ மீன் லைவ் பார்க்கறச்சே ஓகே சம்திங் கேவே வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டான் அப்படின்ற இம்ப்ரெஷன் வந்தது. அது அப்படியே ஆப்போசிட்டாக போச்சு 1 hour எபிசோடு பார்த்தேன். ஸோ இப்போது பாரு ஃபேமிலி வந்தால் இந்த இன்னைக்கு பார்த்த 1 hour எபிசோடு வச்சு பார்க்கறச்சே அவங்க வந்து அவனை திட்டினாங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு சிம்பத்தியாக போய் அவனுக்கு பாசிட்டிவாக மாறிடும். ஓகே, மேபி சேனல் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் த சேம் திங். பட் அது வராமல் அவங்க யூனோ லாஸ்ட்லியாக பேரண்ட்ஸ் நடந்துக்கிட்ட மாதிரி கொஞ்சம் அவனை ரொம்ப பெருசாக அவன்கிட்ட போய் கொஷின் கேட்காம அவனை கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணி அவன் பயந்ததெல்லாம் புஷ்ஷுன்னு ஆக்கிட்டாங்கன்னா இட் வில் பி குட் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பட் லெட்ஸ் சி. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்வதியோட மதரும் வந்து லைக் ஒரு கேம் ப்ரிப்ரேஷன் ஐ மீன் இன்கேஸ் அவங்க மதர் வராங்கன்னா ஒரு கேம் ப்ரிப்ரேஷன் மூடில் வருவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. அண்ட் அனதர் திங் இஸ் this channel is not at all recognizing the values and ethics sometimes Parvati holds. அது வந்து கொஞ்சம் அவங்க யூனோ அப்ரிஷியேட் அந்த வன்மம் இல்லாமல் கொஞ்சம் பிளெயினாக அவளை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் ஹர் கேம். யார சொல்றீங்க? யார சொல்றீங்க? நான் வந்து பார்வதி இப்போது பார்வதி வந்து வெப்பனைஸ் பண்ணாமல் இருக்காங்கல்ல அந்த அன்வான்ட் டச் விஷயமா இருக்கட்டும் அண்ட் யூனோ பேக் அண்ட் ஃபோர்த் ஆஃப் கம்ருதன் அண்ட் எவ்ரி திங். எனக்கு சம்வேர் ஷீ ஜென்யூன்லி ஹேஸ் அ ஃபீலிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றது. பிகாஸ் இன் தட் பர்டிகுலர் இல்ல, ஹவுஸ் இல்ல. ஷி ஜெனுவின்லி ஹோல்ட் ஃபீலிங்ஸ். அதனால தான் அவங்க அவ்வளோ பொறுமையா இருக்காங்க. அவங்க வெப்பனைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பண்ணாங்க. இல்ல அவங்க ஃபேமிலி அத வெப்பனைஸ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அடுத்து ஏங்க இவங்க சேனல் எப்படி வேணா போர்ட்ரே பண்ணலாம். அதற்காக வெளியில வந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் உங்களால சேனலால அழிச்சிட முடியுமா? இவன் எப்படி 2 எக்ஸாக்ட்லி பொண்ணுங்க கிட்ட பிஹேவ் பண்ணான்றத அழிச்சிட முடியுமா? இவன் எந்த மாதிரியான வார்த்தைகள பேசினான்றத அழிச்சிட முடியுமா யாராலயாவது? எக்ஸாக்ட்லி மாத்த முடியாது. என்னாலும் மாத்த முடியாது. இல்லை பட் அவள் வந்து ஷீ குட் ஹாவ் யூஸ்ட் இட் ஃபார் ஹர் ஃபேவர் அண்ட் டேமேஜ் டு ஹிம். அதை வந்து அவளுக்கு அந்த மாதிரி திருப்பி பண்ணுறதுக்கு வந்து டைம் லைக் யூனோ ஷீ குட் லைக் என்ன வேணாலும் வந்து மேலே மேலே பழி போட்டுட்டே போகலாம்ல. லைக் ஹவு அரோரா டெட் ஆசிட் மூஞ்சில் ஊற்றிற அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் ஷீ ப்ராட் அண்ட் ரைட். பட் இவ அப்படி பண்ணாமல் இருக்கா அப்படின்னா ஷீ இஸ் கன்சிடரிங் திஸ் ஃபீலிங்ஸ் ஆல்சோ ஆஸ் பார்ட் ஆஃப் ஹர் கேம். அது மாதிரி தான் அவங்க அதை கொண்டுட்டு போற மாதிரி யூனோ ஒரு 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 எப்படி சொல்றது, அதாவது ஒரு படம் எடுத்தானா அதில் வந்துட்டு லவ் இருக்கும், ஃபைட் இருக்கும், பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லா கலவையும் இருக்கிற மாதிரி தான் ஷீ இஸ் யூனோ புட்டிங் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ் ஆல்சோ இன்டு ஹர் கேம் அண்ட் யூனோ ப்ரொசீடிங். பட் அதை வந்து சந்தியா, நான் இங்க ஒரே இவன் ஒரு விஷயம் சொல்லிக்கலாமா? சாரி டு இன்டரப்ட். நீங்க சொல்ற சொல்லுங்க. பாயிண்ட்ஸ்க்கு ஒரு வேலிட் பண்ற மாரி.
அவளுக்கு அங்க வேலிடேஷனே கிடைக்கல. உள்ளுக்குள்ளார வந்து ஒரு பெர்சன்ட் கூட வேலிடேஷன் கிடைக்கல. வேறஸ் அரோராக்கு வந்து தலையில தூக்கி வச்சுட்டு, "அரோரா நிந்தா தேங்க் யூ, உட்காந்தா தேங்க் யூ, இவங்கள கண்டுபிடிச்சது நாங்க இந்த இந்த ஜென்மத்து புண்ணியம்" அப்படிங்கலாம் இருக்கு. ஸோ எந்த வேலிடேஷனுமே கிடைக்கல. உள்ள வந்தவங்களுக்கும் சொல்லல. வெளியில போனவங்களுக்கும் சொல்லல. எல்லாரும் கமருதீனுக்கு எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரா பாராட்டு கிடைக்குது. ஸோ ஷி இஸ் ப்ராபப்லி நாட் ஷூர் ஆர் வெரி அன்ஷூர். லைக் நம்ம நிஜமா நம்மளே தப்பு பண்ணிட்டோமா? யூ ஸ்டார்ட் செல்ஃப் டவுட்டிங் யுவர் செல்ஃப், ரைட்? தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் தென் தட்ஸ் வை ஷி இஸ் நாட் ஏபிள் டு கன்ஃபரண்ட் தெம் 100%. ஏன் ஆமாண்டா, நீ எனக்கு அன்னைக்கு அப்படிதான் தோணித்து. இன்னைக்கு வேற மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு அன்னைக்கு அப்படிதான் தோணித்துன்னு ஸ்ட்ராங்கா அவளால அந்த வார்த்தைய தாண்டி அவளால பொய் சொல்லவும் முடியல. இல்ல எனக்கு அப்படிதான் தோணித்துன்னு. அவன் எடுத்து ஓ மை காட்! இததான் சொல்ல வந்தேன். ஷி நெவர் காட் அ வேலிடேஷன் லைக் அரோரா டிட், லைக் கமருதன் டிட். ஷி நெவர் காட் ஈவன் ஆத்ரே காட் சம் வேலிடேஷன். ஈவன் எஃப்ஜே காட் வேலிடேஷன். இந்த பொண்ணுக்கு இங்க உள்ளுக்குள்ளார ஒண்ணுமே இல்ல. அண்ட் ஒன்லி லைக் ஹேட்ரட் அண்ட் ரிடிக்யூலிங் அதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஷீ இஸ் அப்சல்யூட்லி நாட் ஷூர். யாரான்னு உள்ள போறவங்க சொன்னாதான் உண்டு. ரியலி ஐ விஷ் அவங்க அம்மா வந்து நல்ல ஒரு பூஸ்ட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு இந்த அரோரா வந்து இந்த வீக்கெண்டில் அப்ரிசியேஷன் வாங்கின விஷயத்த வந்து நான் ஆக்சுவலி பேசணும்னு நினச்சிட்டோம். அது மாத்திரம் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். எப்படி இருந்ததுனாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் சைல்டு அண்ட் செகண்ட் சைல்டு, இப்போ வீட்டில் 2 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் சைல்டை வந்துட்டு லைக் திட்டுறது அது இதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த கடைசி சைல்டு அந்த செகண்ட் சைல்டு வந்து கொஞ்சமாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த அம்மாசுங்கெல்லாம் தலையில தூக்கி வச்சுருந்து ஆடுங்க. அதே மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க இந்த பாரு வர்சஸ் அரோரா. அவ்வளோ வந்து யூனோ சம்டைம்ஸ் வாட் அந்த அரோராக்கு கிடைக்கிற அப்ரிசியேஷன் பார்க்கும்போது ஷி டசன்ட் ஈவன் டிசர்வ் திஸ். இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா இந்த சீன் வைக்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது வைக்கலாம்ல, அப்படிதான் தோணும். இந்த விஜய் சார் வந்து இந்த அரோராக்கு வந்து ஐ டோன்ட் நோ, இவர் தான் சொன்னாரு ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ்ன்னு. அப்படி இருக்கிற வாய் அது வேற வாய் இது வேற வாய் மாதிரி. இன்னும் ஒரு சென்டென்ஸ் ஒரு பாயிண்ட் கரெக்டாக பேசினா வந்து அவ்வளோ அப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையா? ஃபார் த திங்ஸ் ஃபார் ஆல் த திங்ஸ் தட் ஷீ டிட். மேபி வந்து இதுதான் வந்து சேனலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு புரியல. அதாவது வந்து டிஆர்பி சரியில்லை, கண்டென்ட் வரலன்றாங்க. கண்டென்ட் கொடுக்குறவங்கள கொஞ்சம் என்தூ பண்ணி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணா தானே கண்டென்ட் வரும். அதையும் பண்ணாமல் கண்டென்ட் கொடுக்குறவங்கள போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருந்தா இப்போ வாட் இஃப் பார்வதி வந்து ஓகே சரி அடி வாங்கிட்டோம், கண்டென்ட்டே நான் கொடுக்காம இருக்கேன் அப்படின்னு இருந்தால் என்ன நடக்கும்? கனி வந்து நெய் சாதம் போட்டு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுன்னு இருப்பாங்க. அதில் வந்து ஏதாவது மொக்க காமெடி இந்த சபரி சொல்லுவான், அதுக்கு எல்லாரும் வச்சு சிரிப்பாங்க. அதுதான் வரும் ஆக்சுவலி எபிசோடில், வேற ஒன்றுமே வராது. அண்ட் அதில் வேற வந்து பார்வதி என்ன பண்ணுறது, ரோஸ்ட் வாங்கி தொலைச்சிட்டோம், எங்கே போகிற மொக்க காமெடிக்கு நம்மளும் சிரிக்கலான்னு சிரிப்பான். அவ்வளோதான் நடக்கும். ஐ திங்க் த சேனல் வாண்ட்ஸ் திஸ். அதனால தான் வந்து இவ்வளோ வந்து சொம்பு தூக்கி நடந்துட்டுருக்கு இவங்களுக்குலாம், அரோரா மாதிரி கேரக்டருக்குலாம். ஐயோ ஹாரபிள் டு வாட்ச் ஹிம். அப்படி சேனலில் நீங்கள் பார்வதியை கூட எவ்வளோ வேணாலும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா, ஆனால் தயவு செஞ்சு அரோராவுக்கு மட்டும் அப்ரிசியேஷன் கொடுக்காங்கன்னே கொடுக்காதீங்கடான்னே தோன்றுறது சம்டைம்ஸ் சொல்கிறதுக்கு. அண்ட் நான் இன்னும் ஒரு பாயிண்ட் வச்சுருந்தேன், மறந்துட்டேன். நான் லேட்டரும் ஞாபகம் வந்தேன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சந்தியா. எஸ் டொனால்ட் டக். டக்கு எங்க டாம். இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லுங்க டக்கு. மன உளைச்சல் கால இருக்கீங்களா? ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுச்சு. காலையிலேயே எழுந்திருக்கப்பவே அந்த சீனை தான் பார்த்தேன். 2 பேரும் கையை பிடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதுலதான் முழிச்சேன். பார்த்தா எடுத்தோனையும் உங்க வீட்ல இருந்து எதுக்கு வராங்க, 3 இயர்ஸ் இருந்தா போதாதா அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே அவளுக்கு அப்செட் ஆகி அந்த சீன் அப்படியே போது ஒரு 11 o'clock வரை போகுது 2 பேரும் பேசுறது. என்னதான்ப்பா நீ வாயில இருந்து வாங்க ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாவமா இருந்துச்சு ஆக்சுவலா பாரு பாக்குறதுக்கே. ரொம்ப எத்தனை பேர் வந்து இன்னைக்கு அந்த அந்த ஃபீல் வந்து நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. லைக் நமக்கு ரியல் லைஃப்ல அது நடந்திருக்கலாம் சில பேருக்கு, சில பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பசங்க கூட வந்துட்டு இந்த மாதிரி லைக் தெரியாம போய் மாட்டிப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும் இல்லையா, அதை வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு.
ஸோ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலி ட்ரூ ஃபீலிங் இருக்கிற இடத்துல வந்து நம்ம நிஜமாவே ஹர்ட் ஆகிறப்ப அமைதியா தான் இருப்போம். அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு வந்து அவளை வந்து ரொம்ப அமைதியா இருந்தா. அது பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அவளுக்கு வந்து என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவன் புரிஞ்சுக்கவும் மாட்றான். இவன் என்ன ட்ரை பண்றான் நம்ம வாயில இருந்து வர்றதுக்கு, என்ன வாங்க ட்ரை பண்றான்னு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா. ஃபைனலி வந்துட்டு அவளுக்கு அவ என்ன சொன்னான்றது அவளுக்கு மறந்து போச்சு. அது வேற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப லாங் பேக் நடந்துச்சு இல்லையா. அத வந்து ஆக்சுவலி அந்த பிரச்சனை வந்து வைல்ட் கார்டு வந்து தேவையில்லாம அன்வான்டா டச் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த பேட் டச்சுன்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க அவளுங்க கேமுக்காக. பண்ணி விட்டுட்டு அது ஒழுங்கா வச்சு பாத்துருன்னு சொல்லியிருந்துக்கலாம். அதை ஒழுங்காவும் பார்த்துன்னு சொல்லாம கட்சியில அவங்க கேமை ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டு இப்ப வந்து சொல்ல வந்தேன், தேவையே இல்லாம வந்துட்டு இவளுக்குதான் பேக் ஃபயர் ஆன மாதிரி இருக்குது. அவளுக்கு ஞாபகமும் இல்லையா. ஞாபகம் இல்லாதனால என்ன சொன்னோம் ஞாபகம் இல்லைனாலும் சொல்லவும் முடியல. யாராச்சும் அவங்க வீட்ல இருந்து உங்களால ரீச் பண்ண முடிஞ்சா தயவு செஞ்சு சொல்லி அனுப்புங்க. இந்த இந்த ஒரு இதை வந்துட்டு அவங்க வீட்ல இருந்து யாராச்சும் போய் இந்த வேர்டு தான் எக்ஸாக்டா சொன்னான், அவன் வந்து பேட் டச்சுன்னு சொல்லலைன்றத ஒண்ணு கிளியர் பண்ணணும். அண்ட் இல்ல அப்படின்னா விஜய் டிவி வந்து வீக்கெண்ட் இந்த பிரச்சனையை வந்துட்டு அட்ரஸ் பண்ணி அந்த வீடியோ போட்டு காமிச்சிருங்கன்றேன். ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், வெளியே நமக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது எவ்வளவு நாளைக்கு வந்துட்டு இது வந்து வெளியே வந்துட்டு அவ சொல்ற மாதிரிதான் அவ காலைல சொன்னான். உன்னை விட எனக்கு தாண்டா அது வந்து பெரிய டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னா இல்லையா. அதுக்கும் சண்டை போடுறான். அது கரெக்ட் தானே. அவளுக்கு தான் இங்க அதிக டேமேஜ் ஆயிருக்கு. அவன் பேரை யாருமே எடுக்கவே இல்லையே. அதுக்காக கண்டிப்பா வந்துட்டு இவங்க வந்து டிஆர்பிக்கா அவளோட லைஃப வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்குது. இதுக்குதான் கொஞ்ச நாள் முன்னாடியே வந்துட்டு இந்த அந்த சபரி அடிபட்டப்பவே அவங்க அந்த அளவுக்கு கேர் பண்ண மாதிரி இல்ல சேனல் வந்துட்டு. அப்பவே வந்துட்டு அவளை வெளியே அமைச்சிடலான்ற மாதிரிலாம் எங்களுக்கு எல்லாம் ஃபீல் இருந்துச்சு. எனக்கு என் அக்காவுக்கெல்லாம் ஏன் வச்சு டிஆர்பிக்காக வச்சு வந்து அவளை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இப்பயும் அதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து சேனல் மேலதான் வந்துட்டு தப்பா இருக்கு. அண்ட் பிக் பாஸ் வந்துட்டு எனக்கு இந்த சீசன்ல தான் எனக்கு இந்த ஒரு ஃபீலே வந்துச்சு. பிக் பாஸே ரொம்ப பயாஸ்டா இருக்கிறாரு. நான் நிறைய டைம் பார்த்தேன். ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹோஸ்ட் தான். ஆக்சுவலி கமல் சார் இருந்திருந்தா அந்த கண்ணுல அடிப்பட்ட விஷயத்துக்கா இருக்கட்டும், இல்ல அவளுக்கு நடந்த ஒரு ஒரு விஷயத்துக்கா இருக்கட்டும், அவ கண்ணு கலங்குறப்ப அவரோட கண்ணு கலங்கி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் அவர் அப்படிதான் ஹோஸ்ட் பண்ணுவார். எனக்கு சீரியஸா கமல் சார் வந்துட்டு ஆக்டரா வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம பாக்குறப்ப எனக்கு பிடிக்காது. வந்து பிக் பாஸ் சீசன் 1ல இருந்து நான் பாக்குறப்பதான் எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை வந்துச்சு. எனக்கு அவரை பிடிச்சதே பிக் பாஸ்ல இருந்தா கமல் சாரை பிடிக்குமே. சோ அந்த அளவுக்கு ஒரு ஹோஸ்டிங் பண்ணியிருந்தாரு. இவர் வந்துட்டு என்ன சொல்றது கரெக்ட். நமக்கு அவர் ஏன் இன்னைக்குதான் என் அக்கா வந்து சொன்னாங்க, இவர் ஏன் கண்ணாடி போட்டு வர்றாரு ஹோஸ்ட் வந்து அப்படின்ட்டு. இது சிரிப்பா இருக்கலாம், ஆனா இங்க அப்படிதான் இருக்குது. அது என்ன சொல்றது, நம்ம கோர்ட்ல எல்லாம் நீதி தேவதையோட கண்ணு வந்து கட்டப்பட்டிருக்கும். ஆனா அங்க வந்து சில டைம் நீதி கரெக்டா வழங்குவாங்க, சில டைம் தப்பா போகலையா. இங்க எப்பயுமே நீதி வழங்க மாட்டாங்க. இவர் வந்து கண்ணாடியை போட்டுட்டு வந்துட்டு எப்பயுமே தப்பாதான் வந்து இப்ப வந்து இது பண்ணிட்டு போறாரு. என்ன சொல்றது ஒண்ணுமே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ யாரோ பேசினாங்க இதுக்கு முன்னாடி, சந்தியாவா சம்திங். நிஜமாவே அந்த பொண்ணுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கூட கொடுக்க மாட்டாரு. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவளுக்கு ஒரு இடத்துல தோணும் இல்லையா, பிரேக் டவுன் ஆகும் இல்ல. நம்மளே இருந்தாலும் நமக்கு அது தோணும். அதுதான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் வந்து இப்போ இன்னைக்கு ஷோ வந்து யாரோ போட்டிருந்தாங்க, கமெண்ட்ல கூட போட்டிருந்தாங்க 1 hour எபிசோட் வந்து அந்த குழந்தைங்க வந்து பாருதான் வந்தனையும் அவளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அந்த குழந்தைங்க பண்ணது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வந்து சபரி வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. அதெல்லாம் வந்துட்டு அந்த மொமெண்ட்ல மறக்கவே முடியாது என்னால. இதுக்கப்புறம் வந்து அவனை ஒரு கிக் பண்ற மாதிரி செம்மையா இருந்துச்சு. அப்புறம் அந்த மேக்கப் நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல, நானும் என் அக்கா பேசிட்டு இருந்தோம். அவ கண் அடிப்பட்டப்ப எப்படி அந்த பிளாக் இருந்துச்சோ அது அப்படியே வந்துட்டு அவனுக்கு வந்து கீழே ஃபுல்லா ரவுண்டு போட்டு அவன் பாண்டா மேக்கப்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் அவன் உனக்கு ரிவெஞ்ச் எடுத்திருக்க, அந்த குழந்தைக்கு கூட தெரியுதுடா நீ எவ்வளவு மோசமான கேரக்டர்னு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அது இன்னைக்கு அதாச்சும் அட்லீஸ்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு விஷயம் அதுல ஹாப்பினஸ்னா அது ஒண்ணுதான். பாரு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தா, அந்த குழந்தைங்க வந்து என்ன பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அது என்ன
இன்னொரு விஷயம் வந்துச்சு. இந்த அரோரா, திவ்யா அந்த 2 கலிசடைங்க இருக்குது. அந்த கலிசடைங்களை எப்ப வெளியேத்துவானுங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வாரம் அதுல ஒரு கலிசடை அந்த பலூனையாச்சும் வெளியேத்தணும். அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. ஓகே, அரோராவாச்சும் வெளியேத்தணும். செம்ம காண்டாவுது. நான் ஏன் சொல்றேன்னு சொல்றேன். ஆக்சுவலா அந்த பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு வந்து ஒரு சாக்லேட் குடுத்துட்டு போச்சு போல அரோரா. அது குடுத்துட்டு போச்சா இல்ல இவ திருடினாளான்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு வச்சதை எடுத்தாளான்னு தெரியல. அந்த சீனே காமிக்கல அது குடுத்த மாதிரியே. ஆனா இவாளும் திவ்யா, சுபிக்ஷா மேல எனக்கு கோவம் வந்துச்சு இன்னைக்கு. சமகாண்டு 3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, நின்னுட்டு இருந்தாங்க கிச்சன் ஏரியால. வேற யாருமே வீட்டுக்குள்ள இல்ல, எல்லாருமே கார்டன்ல தான் இருந்தாங்க. அவங்க போயிட்டு அவங்க குழந்தைங்கலாம் போனதுக்கு அப்புறம் இவ வந்து சாக்லேட்டை பிரிச்சிட்டு இருக்கா. அரோரா வந்து பிரிச்சிட்டு இருக்கா. பிரிச்சிட்டு இருக்கப்போ வந்துட்டு சடனா வந்து சாட்டர்டே அப்படின்னு சொன்னான். பார்த்தா கேமரா டைரக்டா இங்க போய் நான் நினைச்சேன் பாருவா தான் இருக்குன்னு சொல்லி. கரெக்டா பார்த்தா பாருவாரா, இவ வந்து சாட்டர்டே அப்படின்னு சொல்லி திவ்யாவும் சுபிக்ஷாவும் அப்படி சிரிக்கிறாங்க. ஏங்க இப்படி சாட்டர்டேனா என்ன மீனிங்? சனியன் தானே சொல்றீங்க? எதுக்கு அதை சொல்லணும்? அதுக்கு இந்த சுபிக்ஷா சிரிச்சது எனக்கு இன்னும் காண்டு. பெரிய இது மாதிரி போன வாரம் அழுது அந்த பேனிக் அட்டாக் வர மாதிரிலாம் சீனா போட்டேன். நான் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டேன், அதை மாட்டேன், கிழிக்க மாட்டேன்னு சொல்லலாம் சொன்னான். இப்ப ஏன் நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றதா வேண்டாமான்னு தெரியல. ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்ப காண்டாயிடுச்சு எனக்கு. எப்படி அவ அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. நீங்க அந்த கிளிப் இருந்த தயவு செஞ்சு எடுத்து போடுங்க. எனக்கு செம்ம காண்டு அவ அப்படி சொன்னது, சாட்டர்டேன்னு சொன்னது. ஏத்துக்கவே முடியல. பாரு அப்படி சொன்னது வந்துட்டு அவளுக்கு அது தெரியும் இல்ல, அவ வாட்டுல நடந்து போயிட்டு இருக்கா, அவ வாட்டுல போறா. அப்புறம் இந்த குழந்தைகிட்ட கூட இந்த திவ்யாவால அந்த வன்மத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. லூசு மாதிரி ஒரு அந்த குழந்தைய போய் வந்துட்டு அவங்க அம்மா என்கூட பேசலையா, நான் அவங்க ஆமா. கிட்ட ஐயோ! பேசினேன் அதெல்லாம் டூ கேட்போமா? மச்சா இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் ரொம்ப கம்ப்ளீட்லி டூ மச்சா இருந்துச்சு. அதுக்கு வந்து அரோராவும் யோசிக்கிறாங்க இப்படி இப்படின்ட்டு. இதுல வேற இப்ப உட்கார்ந்து லெக்சர் மேடம் வந்துட்டு அமித் கனி எல்லாட்டையும் நான் எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு கைண்ட்னஸ் கொஞ்சம் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அப்படி இப்படின்ட்டு. நீமா கைண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாமா? எல்லா வார்த்தையும் சொல்ற, அதுக்கான மீனிங் தெரிஞ்சுதான் நீ பேசுறியாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐயோ, புரியவே மாட்டேங்குது. ஆனா ஒரு ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா, அமித்தும் பாருவும் பேசிக்கிட்டாங்க. அந்த கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கேட்கறதுக்கு. அண்ட் கனி வந்துட்டு இப்பயுமே அந்த சபரியோட இதை ஒத்துக்கலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல அமித் கிட்ட. தப்பு இல்ல அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்க எப்படி பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு அதை பத்தின டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு பாருவும் அமித்துக்கும். நான் அந்த டிஸ்கஷன் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த கமல்தனை விட்டு கொஞ்ச நேரம் அமித் கூட வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபா இருக்குது வெளியே பாக்குறதுக்கு. எப்ப பாரு இப்போ வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு டாக்ஸிக் பர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டா, ஐயோ அவளுக்கு அடுத்து என்ன நடக்குமோ நமக்கு ஒரு வெளியே ஒரு இருக்கும்ல ஒரு ஃபீல். அந்த மாதிரிதான் அவ ஒரு டைம் அவங்க கிட்ட பேசிட்டு நமக்கு கொஞ்சம் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் அதுக்கு ஒரு ரிலீஃப் வந்து கொஞ்சம் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாருவோட அம்மா வந்து இன்னைக்கு உள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியா? போயிட்டாங்களா? இல்லங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. நாளைக்கு வந்து கானா நான் மேபி வினோத் லாஸ்ட் டே தான் அனுப்புவாங்கன்னு நினைச்சேன். நாளைக்கு கானா வினோத் அண்ட் கனித்துரு ஃபேமிலி தான் உள்ள போறாங்கன்னு ஐ திங்க். ஓகே ஓகே. நீங்க அப்பவே ஸ்பேஸ் போட்டீங்க இல்லையா? அப்பவே ஜாயின் பண்ணோம். அப்புறம் சரி அப்பதான் கரெக்டா ஃபேமிலி ரவுண்ட் வந்துச்சு. நீங்க சொன்னீங்க சரி ஃபேமிலி ரவுண்ட் முடிச்சுட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அந்த சாட்டர்டேன்னு சொன்னது என்னால ஏத்துக்கவே முடியலங்க. இப்ப விஜய் சேதுபதி வந்து அதெல்லாம் கேட்க மாட்டாரு. குசுமின்னு சொன்னதெல்லாம் அட்ரஸ் பண்றாரு இல்லைங்க. கேட்க மாட்டாரு. எனக்கு ஆத்திரமா வருதுங்க. அதனால இந்த வாரம் அதை கேட்டே ஆகணுங்க. எப்படிங்க கேட்க சாட்டர்டேன்னு சொல்லலாம்? கேட்க மாட்டாருங்க. ஏன்னா எனக்கு சும்மா புரியலங்க. இது கமல் சாரா இருந்தா அதாங்க சொல்லுவாரு. இப்போ நமக்கு நமக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடக்குங்க. அந்த விஷயத்த நமக்கு தெரியப்படுத்துறது தாங்க ஹோஸ்டோட வேலை. இவங்க அவங்களை இப்படி இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க உங்களை இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சைலண்டா போட்டு விட்டு போயிருவாருங்க. நீ ஏன் அதை பண்ண மாட்டேன்றதுதான் என்னோட கேள்வியாவே இருக்குது. தேவையில்லாதெல்லாம் பேசுற, ட்ரெஸ் நல்லா இருக்கு, தேவையில்லாத எலிவேஷன் எல்லாம் கொடுக்குற, தேவையில்லாத எதையுமே பண்ண மாட்டீங்களே. வந்து கத்துறா பிபி அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பிபி சுகர்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து கத்துன்னு கத்துறாரு. அன்வான்டா கத்துறாரு. ஒரு ஹோஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாரு. அடுத்த வருஷம் தயவு செஞ்சு ஹோஸ்ட மாத்தினா கொஞ்சம் கமல் சாரே வந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். அவர் என்ன அந்த புக் விஷயத்த மட்டும்தான் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா நானும் புக் படிக்க மாட்டேன், அதனால எனக்கு பிடிக்காது. மித்தபடி எனக்கு அவர் ஹோஸ்டிங் தான் பிடிக்கும்.
என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த திவ்யா ஐயோ தாங்கவே முடியல. காலையில அந்த பிரச்சனைய எப்படி அந்த அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க, என்ன நினைச்சுனே தெரியாம ஏங்க ஏங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி. இதுல இருந்தே தெரியுது பிரெயின்லெஸ் திவ்யா. அந்த டேக் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போஸ்ட் நான் வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தேன். ச்சே, கடுப்பா உள்ளது. ரொம்ப அவ்வளவுதான், ரேண்ட் வெக்ஸ் ஆயிடுச்சு. முடிஞ்சுச்சா? ரேண்ட் செஷன் ம் முடிஞ்சுச்சா? ம் நன்றிகள். அடுத்த ஸ்பீக்கருக்கு போலாமா? ம் ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ராஜி பேசுங்க ராஜி. ஹே காய்ஸ். ஹாய் ராஜி. ரொம்ப 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 எப்படி சொல்றது, ரொம்ப அன்ஈஸியா இருக்கு, அன்செட்டிலிங்கா இருக்கு. இன்னைக்கு பூரா நேற்று நைட்டு பூரா ரொம்ப நாழி பார்த்துட்டு இருந்தேன். அன்செட்டிலிங்கா இருக்கு. அழகா பேசினாரு தட்ஸோ எம்பிகே, ரொம்ப அழகா பேசினாரு. மனசுக்கு ஹெதமா இருந்தது. லைக் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள்ல இன்னொருத்தர் வந்து எடுத்து இதை பேசுறாங்கன்னு. இன்னைக்கு நீயா நானா நடந்தது, சண்டே இன்னைக்கு நீயா நானா நடந்தது, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். திஸ் வாஸ் த ரியல் பாயிண்ட், லைக் இன் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப், அப்யூசிவ் பீப்புள் அண்ட் ஹவு நம்ம எல்லா இடத்துலயும் நம்மளே தற்காத்துக்கணும், நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன் இருக்கக்கூடாது. வை த சொசைட்டி ஹேஸ் டு சேஞ்ச் அப்படிங்கிறது அந்த பார்வை. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு. அதுல அவங்க பேர் என்ன, அந்த கவிஞர் ஒருத்தர் பேசுவாங்க, அந்த வந்து அவங்க பேர் இனியா என்னமோ மறந்து போச்சு. அந்த வந்து பேசினாங்க அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர், ரொம்ப ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. நீ கெட்ட பொண்ணா இருந்தா, நீ 11 மணிக்கு வந்தேன்னா, உன்ன நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற இன்னும் ஆண் மனசுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு ஐடியா இன்னும் இருக்கு. அந்த ஒப்பீனியன் இன்னும் இருக்கு. நீ தப்பான பொண்ணானா, நான் உன்ன என்ன வேணா பண்ணலாம். உன்ன எனக்கு பிடிக்கலன்னா, நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு. அது எனக்கு அவ்ளோ அப்சல்யூட்லி ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் அதாவது மத்த ஸ்பேஸ்ல பேசுறதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வலிக்கிறது. இன்னைக்கு அதுவும் கம்ருதீன் பேசுனத அத 1 ஹவர்ல என்ன போட்டு காமிச்சாங்கன்னு தெரியாது. லைவ்ல when வரல. it was unfolding No, no, was no, no. very 1 hour was completely in favor of கம்ருதீன். அவங்க காட்டுனத வச்சு யாராவது கம்ருதீன் கெட்டவன், கேவலமானவன், கேடு கெட்டவன் முடிவு பண்ணா வேணா முடிவு பண்ணிக்கலாமே தவிர, ஆஸ் a இல்ல ஜெனரல் என்ன ட்ரை ஆடியன்ஸா பண்றாங்க? ஒரு சைடுல வந்து விஜய் டிவில இந்த மாதிரி நீயா நானா ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அங்க அழகா ஒரு சைடு நின்னுட்டு இவர் பேசுறாரு. அ நடுவர்ல கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் பேசுறாங்க. எது முக்கியம்? எது அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ன்னு அப்யூசிவ் கைஸ்ன்னு பேசுறாங்க. ஒரு சைடு இத காமிக்கிறாங்க. தே ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். இன்னொரு சைடு இந்த மாதிரி ஒரு ஷோ போட்டு இதுல இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அத மாத்தி ஒரு நரேட்டிவ் இவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் ஆர் தே ட்ரைங் டூ அச்சீவ்ன்னு புரியல. இது எண்டமாலா, இல்ல சேனலா, இல்ல மேக்கர்ஸா, எந்த கண்றாவியானா இருந்துட்டு போட்டோம். திஸ் இஸ் அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி பேட். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. ராஜி, அவங்க அம்மா சாரி டு போகாம இன்டரப்ட். இல்ல அவங்க ஒரே ஒரு அம்மா பாயிண்ட், போகாம வாட் ஆர் தே ஏங்க ட்ரைங் அவங்க டு அச்சீவ்னு முடிச்சுட்டோம். கேட்டிங்கல்ல. டிஆர்பி தான் அவங்க அச்சீவ் பண்றாங்க இதை டிஆர்பி மூலியமா. அச்சீவ் பண்ணட்டுங்க. வேற டிஆர்பி எதுவுமே இல்லை. அச்சீவ் பண்ணட்டும். ஏன் நீயா நானால கிடைக்காத டிஆர்பியா புதுசா இதுக்கு கிடைக்க போகுது. அப்ப இந்த எபிசோட எப்படிங்க எடுத்து போடுவாங்க? படிப்பு வந்து முக்கியம். அந்த 10th படிக்கலைன்னா பரவால்ல அப்படின்னு பிக் பாஸ்ல வந்து பேசும்போது, அதுக்கு ஆப்போசிட்டா நீயா நானால அதே வாரம் நடத்தினாங்க. அதுக்கு 2 வாரம் கழிச்சு நடத்தினாங்க. "வை எஜுகேஷன் இஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட்" அப்படின்னு. அதே ராஜி, மாதிரி தானங்க இதுவும். உங்க கூட நான் இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னா, ஒரு ட்வீட் நான் பார்த்தேன். பார்த்துட்டு வந்து ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா, சாண்ட்ராவோட குழந்தைங்க வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் வைப்பாங்க. ஓகேவா? அந்த கான்வர்சேஷனுக்கு ட்வீட் என்ன போட்டிருக்காங்கன்னா, பார்வதி மாதிரியான ஆட்கள் இருந்திருந்தா இந்த மாதிரி தான் பேசுவாங்க குழந்தைங்க. இதத்தான் வந்து அந்த குழந்தைக்கு நீங்க கத்துக் குடுத்துருக்கீங்கன்னு போட்டிருந்தாங்க. கம்ருதீன் ஓ எங்கடா மை போனா? குட்னஸ். எஃப்ஜே எங்கடா போனா? ஆதிரா அரோரா எங்கடா எங்க போனா? போனாங்க? அரோரா எங்கடா போனா? ஓகே. அரோரா ஃபர்ஸ்ட் வீக்கும் செகண்ட் வீக்கும் பாடின பாட்டு, அத மை குட்னஸ். அவ இன்னைக்கு உட்காந்து லைவ்ல பேசிட்டு இருக்காங்க. ம். திவ்யா, ஆஃப்டர் த சில்ட்ரன் ஆல் எவ்ரிபடி லெஃப்ட், திவ்யா, ம். கனி அண்ட் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆதிரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் ஏன் ஆதிரை கிளம்பி போனா, எஃப்ஜே ஏதோ அனாலிசிஸ் பண்ணிட்டு லைன் அவங்க போடலையாம். ஆதிரை வந்து ஒரு கர்வ் போட்டாங்களாம். இவங்கெல்லாம் பப்ளிக் ஷோ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பவுண்டரி இருக்கா, லைன் இருக்கா. அரோராக்கு லைன் பாத்தீங்களா நீங்க யாரான? ஒவ்வொருத்தருக்கும் அந்த லைன் மாறும். ஏன்னா கனி கேக்குறாங்க, எல்லாம் ஓகே, ஆதரை பத்தி எல்லாம் ஓகே. ஆனா அவ எப்படி அந்த ஒரு விஷயத்த பண்ணா, இந்த ஒரு விஷயத்த பண்ணா, என்னன்னா எனக்கு முத்தா கொடுத்துட்டு போன்னு சொல்லுவா, உம்மா கொடுத்துட்டு போன்னு சொல்லுவால, அத அவங்க பேசுறாங்க.
2 பேரும் பேசுறாங்க. அந்த வார்த்தைய கொண்டு வராம, "இது எப்படி அவ சொல்லுவா? அவன் எஃப்ஜேவ எப்படி அவ கேட்பா? அது எப்படி வெளியில பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு ஏன் அப்படி பண்ணா?" அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது, தன் பாய் ஃப்ரெண்ட வந்து வெளியில இருந்தா எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லிட்டு, நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். என்னங்க நீங்க லைன் பார்த்தீங்களா? துஷாரோட பழகும்போது, பேசம்போது, அந்த பாட்டு பாடும்போது, அந்த ஓ மை குட்! செடக்டிவ் சாங் பாடும்போது அந்த நீங்க பார்த்தீங்களா? இல்ல வா அந்த சேஞ்சிங் ரூம்க்கு போலான்னு கேட்டபோது நீங்க பார்த்தீங்களா? இவ லைன் போட்டிருக்காளாம். ஆதரைக்கு அந்த லைன் கர்வ்டா இருக்காம். ஹவ் டேர் ஷி? ஹவ் டேர் ஷி ஈவன் டாக் லைக் தட்? இதுக்கு முழுக்க, முழுக்க, முழுக்க காரணம் அ விஜய் சேதுபதி தான். திஸ் இஸ் அட்ராஷியஸ். ஒரு நம்ப வெளியில ஸ்பேஸ்ல போடுறவங்களெல்லாம் நம்ம வந்து திட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் வந்து நீங்க நான் நியூட்ரல், நான் நியூட்ரல்னு. நியூட்ரல்னு காசு வாங்கிட்டு, அத நியூட்ரல்னு செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இத வச்சுட்டு நிக்கிற விஜய் சேதுபதியே நியூட்ரலா இல்ல. நம்ப இங்க அவர அடிக்கணும். எப்படி போய் அடிக்கணும்? இங்க நியூட்ரல்னு சும்மா டேக் போட்டுட்டு பேசுறவங்கள நம்ம எவ்ளோ நம்ம சொல்றோம் லைக் என்ன இல்லங்க இது நியூட்ரல் இல்லங்க. நீங்க வந்து சமுதாய ஐ ஹேவ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பேசுறவங்க கிட்ட, அந்த பிளாட்ஃபார்ம்ல, அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதுதானே வந்து கமலஹாசன் வந்து செட் பண்ணி போயிருக்காரு. ஹி ஹஸ் செட் த பார் சோ ஹை. He has said it several times why this show is important and how the show should be projected to our society அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அத நீங்க ஃபுல்லா நடத்தி எடுத்துட்டு போயிருக்க வேண்டாமா? அங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அங்க அவருக்கு ஒரு பொறுப்பு கிடையாதா? அங்க அவர் நியூட்ரலா இருக்க வேண்டாமா? he is clenching his jaw. Whenever they show Parvati on the screen, he's clenching. How can you have that kind of an hatred and anger? What did she do to you? எனக்கு புரியல நிஜமா எனக்கு அவ்ளோ ஒரு கோவமா வந்தது. If Kamruddin gets a clean sheet this weekend and this thing, these guys are such a hypocrite. யூ கேன் ஜஸ்ட் அந்த நீங்க யாரான நேரா போனீங்கன்னா, மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு வாங்க. "டோய் இறங்கி போ. இதுக்கு மேல நெறைய பணம் பண்ணுவேன். யார் யார் கூடலாம் டான்ஸ் ஆடுவ, பணம் பண்ணி அங்க வாங்கிக்கோ. இந்த ஷோவ விட்டுடு." அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ப்ளீஸ் போய் சொல்லிட்டு வாங்க. எனக்கு அவ்ளோ இந்த பொண்ணு சொல்லுதுங்க. எனக்கு ஒரு லைன் இருக்குன்னு அரோரா சொல்றா. என்னங்க லைன் வச்சிருக்கா அவ? அட்ராஷியஸ் அட்ராஷியஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு கேஸ் லைட்டிங் பண்ணி, அவன் வந்து அப்பாலஜிய எக்ஸ்ட்ராக்ட் பண்றான். தனக்கு வேண்டிய அப்பாலஜிய எக்ஸ்ட்ராக்ட் பண்றான். எனக்கு அது ரொம்ப வந்து அது அப்பாலஜின்னே எடுத்துக்க முடியாது. அது ஓகே அப்படின்னு சொல்றது அது எல்லாரும் ஒரு ட்வீட் பார்க்கணும். ஃபைனலி ஷி அக்செப்டட். ஃபைனலி வாட் த ஹெக்? இவங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடையாதா? இவங்க வீட்லலாம் பொண்ணு கிடையாதா? இவங்க யாரும் அ வெளியில போக மாட்டாங்களா? வெளியில இந்த மாரி நடந்துக்க மாட்டாங்களா? இவங்களுக்கெல்லாம் இந்த மாரி ஒரு சோசியலா ஒரு பிரச்சனை வரவே வராதா? I I'm unable to take it. I'm really unable to take it. I know we shouldn't be worried about it. We should be இத ஒரு ஷோவா பார்த்துட்டு போணும் அப்படின்னு. பட் இஃப் திஸ் இஸ் வாட் people mindset are, if this is what the show is trying to set to the society, it is very alarming, it is very unsettling, and it's uneasy for me. இப்ப சரிக்கு இவ்வளவுதாங்க எனக்கு புலம்பி தீக்குறேங்க. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு ராஜி. ஓகே. எனக்கு வந்து கோவம் வந்து அந்த ஷோவ பார்த்து எந்த அளவுக்கு கோவம் வந்துச்சோ, இங்க வரும்பொழுது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த ட்விட்டர ஓப்பன் பண்ணுவோம். நான் முழிச்சு பார்க்கும்போதே எனக்கு நெறைய மெசேஜ். டாம் எந்திரி, 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 டாம் எந்திரி, 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 பிலிவ் நீ போதுனதெல்லாம் தூங்குனதெல்லாம் போதும். வா, 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 வான்றா கால் பண்ணி எனக்கு புரியல. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் பாட்டுக்கு பொறுமையா எந்திரிக்கிறேன். எந்திரிச்சுட்டு சரின்னு ஓப்பன் பண்றேன். எனக்கு ஒரு எந்திரிச்ச ஒரு 5 மினிட்ஸ்ல ஐ காட் ஹெட்டேக். ஆஃப்டர் சீயிங் த ட்வீட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் கம்ருதீன். ஆஃப்டர் சீயிங் இப்போ ஒரு பொண்ணு பண்ணாத தவறுக்கு அந்த பொண்ண ஒருத்தர் மேனிபுலேட் பண்றாங்க. ஐயோ! நான் இந்த அழுகையெல்லாம் போட்டு எமோஷன் ஆக்கக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். பட் ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை டியர்ஸ். தட்ஸ் த ட்ரூத். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு சத்தியமா பயமா இருக்கு. ஐ அக்ரி வித் யூ. ஐ அக்ரி வித் யூ. எனக்கு நாங்க தமிழ்நாட்டுல இல்ல. ஆனா, அங்க இருக்கிற எனக்கு பயமா இருக்கு. அங்க வந்து போய் அந்த திருப்பி போகணும் அப்படின்னு நெனச்சா எனக்கு கவலையா இருக்கு. சீரியஸ்லி கவலையா இருக்கு. எங்க போயிட்டு இருக்குன்னு ஒரு ஒரு சைட்ல புரியல. இன்னொரு சைட் அப்சல்யூட்லி தேர் ஆர் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் விமன்.
அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமா தெரியுது. அது பொலிட்டீஷியன்ஸா இருந்தாலும் சரி, பப்ளிக் ஃபிகர்ஸா இருந்தாலும் சரி, தெர் ஆர் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் விமன். என்ன வேணா யார் வேணா பேசிட்டு போகட்டும். தே டோன்ட் ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் விமன். சிம்பிள் சிம்பிள் ராஜி. இங்க நமக்கு கூட நடக்கக்கூடிய அபியூஸ்லாம் இருக்குல்ல. இந்த ட்விட்டர்லயே நான் சொல்றேன். ஆ சமீபத்தில வந்து சோ மெனி ட்வீட்ஸ் ஆன் மை செல்ஃப் ஓகேவா? தி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே எல்லாத்தையுமே வந்து நான் கடந்து போக வேண்டியதா இருக்கு. சீரியஸா வந்து அத அத வந்து எதுக்கு நம்ம அதுக்கு அட்டென்ஷன் குடுக்கணும்னு சொல்ட்டு, அந்த ட்வீட்ஸ் எல்லாம் நான் கடந்து போக வேண்டியதா இருக்கு. யாராவது ஒருத்தவங்க அப்படி ஸ்பேஸ் போடுற நபர்கிட்ட போயி, "ஏன்பா இப்படி பண்ற? எதுக்கு பண்ற? எப்படி உனக்கு யார் ரைட்ஸ் குடுத்தா? எப்படி நீ இப்படி பேசுவ?" அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்குமே திராணி இல்ல. இல்ல, இல்ல. கேட்கிறவங்கள அவங்க வந்து மதிக்கிறது கிடையாது. கேட்கறதுக்கு திராணி இல்லன்னு சொல்லாதீங்க. கேட்குவாங்க. அந்த கேட்கிறவங்களையும் இன்னும் எக்ஸ்ட்ராவா போட்டு, உங்களையும் சேர்த்து, கேட்கிறவங்களையும் சேர்த்து, அடுத்தவங்களையும் சேர்த்து, எல்லாத்தையும் சேர்த்து இட் 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 ஜஸ்ட் கெட் கோயிங் எக்ஸ்போனென்ஷியலி பிக்கர். அதனால தான் வந்து போய் சாக்கடையில கடல் போட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. அதனால தான் நான் போறதில்ல. எனக்கு வந்து இது இதுக்கு இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஆன்லைனா பார்க்குறோம். வாட் இஃப் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் நம்ம சொசைட்டில நம்ம கூடவே நமக்கு தெரியாமயே இருப்பாங்கல்ல. இப்ப இங்க இருக்கிறதுனால எக்ஸாக்ட்லி. ஓகேப்பா. இந்த இது அப்படி அப்சல்யூட்லி இப்படின்னு நமக்கு எக்ஸாக்ட்லி. தோணும். இல்ல, இல்ல. இந்த கேஸ் லைட்னால ஒரு சின்ன பிரச்சனை நடக்கிறது நான் சொல்றேன். ஒரு 14, 15 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து இங்க தான். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் எவ்ளோ கண்ட்ரோலிங்கா இருக்கான் அப்டின்னா, அவ யார் கூட பேசணும். இவன் பண்றான். கம்ருதீன் பண்றான். அவ வந்து பேசினான்னா, "ஏன் பேசுற?" அவன் வந்து இவன் தூக்கி சுத்தினானா, "அவன் ஏன் உன்ன தூக்கி சுத்துறான்?" அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். "நீ என்ன துப்பாதன்னு சொல்லாத. இது என்ன பண்ணாதன்னு சொல்லாத." ஹி இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் ஹர். எவ்ரிதிங் ஷி சேஸ், எவ்ரி ஆக்ஷன் ஷி டஸ். இஸ் கண்ட்ரோலிங். இந்த மாரி இந்த பொண்ணு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. ஃபேமிலிக்கு தெரியல. ஆனா யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எத்தன மணிக்கு ஃபோன் எடுக்கணும், எவ்ரிதிங் திஸ் கை வாஸ் கண்ட்ரோலிங். பொண்ணுக்கு உடம்பு ரொம்ப மோசமாயி, ஷி ஹேட் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ். இட் வென்ட் அப் டு சர்ஜரி. அது என்னான்னு புரிஞ்சு, என்னான்னு எல்லாத்தையும் வெளியில வர்றதுக்கு இட் டுக் ஹர் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் டு கம் அவுட் ஆஃப் இட். சின்ன பொண்ணு தான். ஆனா இந்த கண்ட்ரோலிங் இது இது வந்து அந்த கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்ல அந்த பொண்ணுக்கு அங்க இருக்கு. பார்வதி இஸ் a stronger person. I'm so impressed. She's above that. இம்மீடியட்டா போய் டான்ஸ் ஆடி ஏதோ டைவர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஈவினிங் உட்காந்து அமித் கூட அமேசிங்கான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. I'm so happy her head is still above the water. பட் தென் த கன்ஃபியூஷன் இஸ் ஸ்டில் இன் தேர். நம்ம ரைட்டோ அந்த செகண்ட் கெஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரி கமருதீன் மாதிரி ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, த விமன் டூ சஃபர். த அதர் வெதர் விமன் அந்த மாதிரி அபியூசிவா இருந்தா த மென் டூ சஃபர். இட் இஸ் எனி பர்சன் ஹூ லிவ்ஸ் இன் தட் கைண்ட் ஆஃப் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப், தி அதர் பர்சன் சஃபர்ஸ் பிசிக்கலி, மென்டலி. இட்ஸ் அ ட்ராமா. நான் நான் என்ன நினைக்கிறேன்னாங்க, ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி இந்த டாபிக் நம்ம பேசினோம்ல. இத நம்ம சட்டிலாக விட்டுருக்க கூடாது. இந்த 4 வாரமும் பேசி, அவன வெளில அடிச்சு தொரத்தி இருக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த 4 வாரமுமே பேசி, வி ஷுட் ஹவ் நமக்கு சென்ட் ஹிம் அந்த அவுட். அளவுக்கு சப்போர்ட் இருக்கானே தெரியலையே. நோ, டாம் வி ஷுட் கீப் ஆன் டாக் அபௌட் இட். வி ஷுட் நம்ம கீப் ஆன் we டாக் will அபௌட் keep இட். on talking about it. We will quote from நியா நானா இப்ப நடந்தது, இன்னைக்கு நடந்தது. It happened. What a coincidence. It happened on the same day. What a coincidence. அந்த ஷூட் எப்பயோ பண்ணி முடிச்சிருப்பாங்க. But it happened same day. அந்த மாதிரி நடக்கிறதுல இந்த டெலிகாஸ்ட். We can bring it out. We can bring it out and show them, see, this is what you guys talk. This is what you guys do it in a talk show, in a socially responsible talk show, and this is what you guys are projecting. அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். இதை நிறுத்தவே வேண்டாம். இது கண்டிப்பா நிறுத்த வேண்டாம். ஆனா நெக்ஸ்ட் சீசன்ல இட் இஸ் கோயிங் டு கோ வர்ஸ். ஸோ நம்மலாம் வாயை திறக்க முடியாத மாதிரி ஆகும். ஆனா இந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் விஜய் சேதுபதி காதுல போடலாம். எனக்கு இன்னொன்னு, அவங்க அம்மா வந்து பேசுறாங்கன்றது ஒரு விஷயம். அம்மா வந்து தங்குறாங்கன்றது ஒரு விஷயம். அவங்க அம்மாவோட எனக்கு அவங்க அண்ணாவும் அண்ணியும் வரணும்னு ஆசைப்படுறேன். தே ஆர் லாயர்ஸ். தே வில் பி ஏபிள் டு really give 1 or 2 points. They don't have to slap anybody. They don't have to do that. Slap 1 or 2 points about this abusive nature of it. At least to her, and make her understand, hey, you don't have to worry. We are all here for you அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அந்த இதுல. We'll see.
ராஜி அவ்வளவுதானா? அவன் பேசுறீங்களா? ஏஞ்சல் ஆஃப் சைலன்ஸ் இஸ் இல்ல கோயிங் இல்ல பை. லைக் என்ன ரொம்ப இட் இஸ் ரியலி வெரி அன்செட்லிங் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. ரொம்ப கொஞ்சம் படபடபடன்னு இருக்கு. ஸோ லெட் மீ ஏன் பாருங்க, நீங்க ஜாலியா இருக்க வேண்டிய தருணம் வேற. யா. ம். But one thing I believe, I don't know whether it is true or not. You guys can think என்ன ஸ்டூபிடா கூட நினச்சிக்கலாம். I'm a progressive person. நான் பெரியார்வாதி தான் நான் சொல்லிக்குவேன். நான் பெரியாரை ஃபாலோ பண்றவ தான் நான். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன அந்த கர்மா மேல எனக்கு என்னமோ தெரியல. அது நம்பிக்கையா இல்ல கண்ணெதிர்க்க நான் பார்க்குறேன்னா, என் லைஃப்ல நடந்ததா இருக்கட்டும், பிக் பாஸ்ல பார்க்கறதா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இந்த பாருக்கு இந்த 24 ஹவர்ஸ் இது கிடைச்சதே அது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் நானு. ஸோ சம்ஹவ் சம்வேர் தேர் ஆர் மெனி ஸ்லிப்ஸ் பிட்வீன் கப் அண்ட் அ லிப். இது யார் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ, தேர் கேன் பி சம் ஸ்லிப் தட் கேன் ஹேப்பன் நேச்சுரலி அப்படின்னு நானும் நம்புறேன். அந்த மாரி எதனா நடக்கும் அப்படின்னு. ஐ பிலீவ் இன் தட். லெட்ஸ் ஹோப் அண்ட் சீ. Hope for the best. அட்லீஸ்ட் ஐ வாண்ட் ஹர் டு கம் அவுட் அன்ஸ்கேட்டட். அது கொஞ்சம் வெளியில வந்துட்டாலும் பரவாயில்ல. ஐ வாண்ட் ஹர் டு கம் அவுட். இனஃப் No, இனஃப் no, டன். I don't want her to come out at all. அவங்க வந்து அவங்க அம்மா வந்து அட்வைஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஃபேமிலின்னும் பொழுது அவங்க திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்க அம்மாவை தான். அவங்க அம்மா உள்ள போறாங்க. அவங்க அம்மா ஒரு ப்ராப்பரான அட்வைஸ் குடுக்குறாங்க. தேவையான அட்வைஸ் குடுக்குறாங்க. அம்மா கிட்ட இருந்து வருது. எப்பயுமே இப்ப பார்வதி இந்த வாரம் ஃபுல்லா சோகமா அழுதுகிட்டே, அச்சச்சோ! அந்த ரியாலிட்டி வரும்போது ஒரு பயம் இருக்குல்ல. அந்த ரியாலிட்டியே நேர்ல வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அது கண்டிப்பா அவங்களுக்கு உரைக்கும்னு நான் நம்புறேன். அதிலிருந்து அவங்க ஆடக்கூடிய கேம தான் நான் பார்க்கிறேன். அதற்கு அப்புறமேட்டும் திரும்ப பார்வதி அதுல ஸ்டக் ஆன் ஆகுறாங்கன்னா, நோபடி கேன் ஹெல்ப். நோபடி கேன் ஹெல்ப். ஓகே. பட் அந்த ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ்க்காக ஒரு சின்ன ஹோப்போட இல்ல ரொம்ப பெரிய ஹோப்போட நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐ சீரியஸ்லி வாண்ட் ஹர் டு பிளே ஹர் கேம். ஆஃப்டர் தட் ஒரு வாரம் விளையாண்டாலும் அடிச்சு ஆடிட்டு வரணும். ஒரு வாரம் விளையாண்டாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஆட்டு வரணும். ஜஸ்ட் லைக் தட்லாம் இந்த லைட்டர் நோட்ல வந்து அப்படியே மகாத்மா மாதிரி சட்டிலா சாஃப்டா நீ என்ன பண்ணாலும் வந்துட்டு தான் போறான் வீக்கெண்ட்ல உன்ன. ஏன்னா அதான் அவனோட ஸ்கிரிப்ட். அவன் எய்ம் பண்றது வேற. பிஆர் வச்சிருக்கக்கூடிய திவ்யாவை தான் அவன் வந்து டைட்டில் ஓனரா கொடுத்தாலும் என்ன பண்ணுவ நீ? ஒண்ணுமே இல்ல. இவ்ளோ சப்போர்ட் இருக்கு பார்வதிக்கு. இந்த ஸ்பேஸ்ல நீங்க இத்தனை பேருமே வந்து ஒரு 200க்கு குறையாம உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். which means you are supporting her. You just want to listen the thought that what you have seen in the episode. கரெக்டா? வெறும் 26 பேர் தான் ஒரு ஸ்பேஸ்லயே உட்கார்றான். சோ கால் திவ்யா சப்போர்ட்டர்ஸ் சொல்லக்கூடிய இடத்துல 26 பேர் தான் உட்கார்றான். பிஆர் பண்றான், காசு கொடுக்குறான், ஓட்டு போட வைக்கிறான், ஒரு ப்ரொஜெக்ஷன் காட்டுறான். அதை நம்பியோ இல்லைன்னா என் கூட ஆல்ரெடி பாக்கியலட்சுமி சீரியல் பண்ணிருக்குது அந்த அம்மா, அந்த அம்மாக்கு நான் ஒண்ணு பண்றேன், அடுத்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை வச்சு நான் இது பண்ணிக்க போறேன் அப்படின்னு சேனல் முடிவு பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாதுங்க. யாருக்கு நியாயம் நடக்கிறதுங்கிறது தான் முக்கியம். வெற்றி தோல்வி 50 அதுதான் லட்சம் ஆக்சுவலி அந்த டைட்டில் அதெல்லாம் முக்கியம்ன்றது நான் நம்ப மாட்டேன். அதுக்கு அக்ரீட் மேல ஒரு நியாயம் கிடைக்கும். அக்ரீட் ராஜி. இப்போ நான் வந்து 2017ல பிக் பாஸ் ஆரம்பிச்சுச்சு. நான் 2017ல ஒரு டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த டைம்ல வந்துட்டு நான் அந்த பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு காரணத்தாலயும் என்னால இந்த ஷோவ வந்து பார்க்கறது நிறுத்தவே முடியல. அந்த வாரம் ஃபுல்லா ஒரு நடக்கும்ல. ஒருத்தவங்களுக்கு நியாயம் சர்வ் ஆயிருக்காது. இவங்க பார்ஷியாலிட்டி பார்த்திருப்பாங்க. அவங்க மேல ப்ளேம் போட்டிருப்பாங்க. இந்த மாரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனா சீசன் 9 மாதிரி ஒரு கேடுகெட்டத்தனமா ஹோஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வீக்கெண்ட் இஸ் டு சர்வ் த நியாயம். கரெக்ட்டா? ஜஸ்டிஸ் வந்து சர்வ் பண்ணணும்ன்றது தான் வீக்கெண்ட் எபிசோட கான்டெக்ஸ்டே. அதனால தான் ஒரு ஷோக்கு ஒரு ஜட்ஜ போடுறாங்க. அந்த ஜட்ஜ் இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுவாருன்ற நம்பிக்கையில போடுறாங்க. விஜய் சேதுபதி லாஸ்ட் இட் லாங் பேக். He literally lost it that long back. எனக்கு கமலஹாசன் சொல்லும்போது இப்ப என்னடா பண்ணுவீங்க சொல்லுங்கடா, அவர் சொல்லிட்டாரா அப்படின்னு இருக்கும். எனக்கு கமலஹாசன் சொல்லும் போதே இது இன்னமும் இப்ப நடந்திருக்கு, இந்த விஷயத்தையும் சேர்த்து கேளுங்க அப்படின்னு இருக்கும். ஆனா விஜய் சேதுபதியோட இதுல எப்படி இருக்கு அப்படின்னா வீக்கெண்ட் டிராமா, கம்ப்ளீட் டிராமா.
நம்ம டிவில பார்த்தது ஒண்ணா இருக்கும், 1 hour எபிசோட்ல பார்த்தது ஒண்ணா இருக்கும். 1 hour எபிசோட்ல காட்டப்பட்ட விஷயங்களையே he never addressed. It's completely script. The way he host இருக்குல்ல, இவர் என்ன நினைக்கிறாரோ, இவங்களுக்கு என்ன அந்த கான்டென்ட் தேவைப்படுதோ அதை அப்படியே மில்க் பண்ணி கண்டஸ்டன்ட் நம்ப வச்சு பேச வச்சு ஒரு மேனிபுலேஷனுக்குள்ள தள்ளி எங்க 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தாலுங்க பார்வதி மட்டும்தான் அந்த வீட்லயே விளையாடுறாங்க, வேற யாருமே விளையாடுறது இல்லைன்னு எங்க கிட்ட சொன்னாருங்க நாங்க கேக்குறப்ப. ஆனா நாங்க யாரும் கேட்கலையே. ஏன் அது டெலிகாஸ்ட் அதுதானே பண்ணப்படல? பிரச்சனை. ஈவன் அதுதான் விக்ரம் நான் அண்ட் சொல்றேன் பார்வதியை நானு. சேர்ந்து அத பண்ணும்போது அத சொன்னாரு, வந்து அத ஐ இவர் வாண்ட் யூ சொல்லியிருக்கணும். போத் டு இவர் ஸ்டாண்ட் இன் தி போட்டிருக்கணும். ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அது டெலிகாஸ்ட் பண்ணப்படல? இவர் சொல்லியிருக்கணும். இத வார்த்தைகள்லாம் ஏன் எடுத்தீங்கன்னு. கமல் கேட்பாரு. இவர் கேட்க சோ மாட்டாங்கறாரு. இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி இவர் மேல ஆமான்னு தப்பு. தான் சொல்லுவேன். He இந்த he சீசன்ல doesn't care. He just comes, குறிப்பா போன சீசன்ல எனக்கு talk எந்த some அளவுக்கு ஒரு shit and go. இரிட்டேஷன் அண்ட் இது இருந்ததோ அதை விட 100 மடங்கு அதிகமா இருக்கு இந்த சீசன். இந்த சீசன் கண்டஸ்டன்ட் பார்க்கும்பொழுது எனக்கு இன்ட்ரெஸ்டடா இல்ல. ஐயோ எல்லாருமே தத்தியா இருக்காங்களே அப்படின்னு. சரி ஒஸ்ட்ல ஒரு பெஸ்ட் யாரான்னு பார்த்தா பார்வதின்னு தோணுச்சு. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பிரஷர். I was talking about this pressure word for the past 2 days. Too much pressure on a single human being. உண்மையாலுமே பாவமா இல்லையா? ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி அந்த பொண்ணுக்கு யாராவது கொடுத்தீங்களா? இப்போ பார்வதிக்கு உண்மையாலுமே ஒரு கிளாரிட்டி நீ குடுக்குறனா என்ன பண்ணிருக்கணும்? கம்ருதீனை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுருந்துருக்கணும். கரெக்டா? அப்பதான் ஓகே அவன் ஏதோ பெருசா பண்ணிருக்கான்ற ஒரு இது இந்த பொண்ணுக்கு இருக்கும். நீ என்ன பண்றனா கம்ருதீனை பயங்கரமா பாராட்டிட்டு, ஆனா பாத்துக்கோங்க பார்வதி அப்படின்னு நீ சொன்னீனா அந்த பொண்ணு எப்படி அதை விட்டு விலகி வரும்? அந்த பொண்ணு எப்படி ப்ராப்பரா டவுட் பண்ணும்? எனக்கு இல்ல பாராட்டு ரொம்ப ரொம்ப கேளுங்க. பிடிச்ச பாராட்டு பார்வதி வந்து எது அப்படின்னா, இந்த அதான் இப்ப டாஸ்க்ல கிளைம் பண்றாங்கல்ல, என்னை வந்து நாமினேட் பண்ண சொல்லி சொன்னான்ற அந்த வாரம் ஓபன் நாமினேஷன் நடந்தது இல்ல, துருன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஓடி போய் நாமினேஷன் ரீசன் தேடின பார்வதியும், ஆன் த அதர் ஹேண்ட் அந்த வீக்கெண்ட்ல அவங்களுக்கு ஜஸ்டிஸ் சர்வ் பண்ணதுனால விக்ரம்க்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்திருப்பாரு. விக்ரம பத்தி ஒரே ஒரு பாயிண்ட். விக்ரம் வந்து அடிச்சு உதைக்கணுமோ சம்திங் ஏதோ என்ன சொன்னாருன்றத வந்து கன்ஃபஸ் பண்ணி ஒரு இது நடந்திருக்கும். அத பாயிண்டா புடிச்சிட்டு அவன் அப்படி சொல்லிருக்கான், இத வச்சு நாமினேட் பண்ணு அப்படின்னு சொன்ன பார்வதி ஐ நீட் பேக். யூ கைஸ் லிட்டரலி டெஸ்ட்ராய்ட் ஹர். என்ன சொன்னாலும் அமைதியா பேசினாலும் பண்பா இல்ல பேசினாலும் இல்ல 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 whatever டெஸ்ட்ராய் she does, ஆகல. இன்னைக்கு ஈவினிங் you வந்து guys இன்னைக்கு need a அதுக்கப்புறம் reason to இல்ல blame இல்ல இருங்க. Parvati to run your show. இல்ல இருங்க டாம். That's இன்னைக்கு it. நாங்க வந்து அமித் கிட்ட வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. She was மென்டலி analyzing சிக்கா everybody. இருக்குதுங்க ஒரு ஷோவை பார்க்கும்பொழுது. நாங்களும் சொல்றோம் வருஷம் இல்ல வருஷம் நீங்க அந்த பாருங்க இன்னைக்கு ஷோக்கு ஒரு ஈவினிங் வந்து ஃபேன்ன்றதை தாண்டி நீங்க என்னென்ன அநியாயம் ராஜி அக்கிரமம் ஐ திங்க் பண்றீங்கன்றதுக்காகவே கேட்கலன்னு நாங்க நினைக்கிறேன் பார்க்க வேண்டியதா டாமுக்கு. இருக்கு. ஒரே நிமிஷம். டாம் அந்த டாம் காதல பார்வதிக்கு இருந்து எப்படியாவது ஒரு ஹெட்போன்ஸ் ஏமாத்து எடுத்துட்டாங்க. வேலையை பண்ணி விட்டுருவீங்க. டாம் இத நாங்க டாம் பார்க்க வேண்டியதா டாம் இருக்கு. டாம் 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 கேக்குதா? இதுல எல்லாத்துலயுமே அவ்வளவு சூப்பரா ஹோஸ்ட் பண்றாங்களேங்க. ஐயோ ஒரு நியாயத்தையுமே கொஸ்டின் பண்றாங்களே. ஹெட்போன்ஸ் ஒன்னொன்னு கீழே கேக்குறாங்களே. விழுந்துருச்சு. யா அன்ஃபில்டர்ட் பாய். டாம் பாய் இல்ல டாம். பை எல்லாத்தையுமே இல்ல. ஐயோ ஹலோ கொஸ்டின் பண்றாங்களே. பேசுறது கேக்குறதா? நாங்க டாம் பேசுறது ரீகனெக்ட் கேக்குதா? பண்ணுங்க. கொஸ்டின் நாங்க பண்றீங்களா? பேசுறது ஏதோ உங்களுக்கு ப்ராப்பரா கேட்கல. கொஸ்டின் பண்றீங்களா? பிலிவன் டிஎம் பண்ணுங்க பிலிவன். போன வாரம் அவ்வளவு நல்லது பண்ணுச்சுங்களேங்க அந்த புள்ள. ஒரு விஷயத்தை கூட அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாட் ஈவன் a single. மத்த யாராவது தப்பு பண்ணாலும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. யூ ஜஸ்ட் ஃபைண்டிங் ரீசன் ஃபார் ஹர் டு புட் ஹர் டவுன். அவ்வளோ டவுனா போடும்பொழுது எப்படி ஒரு